காந்தி நீலாம்பரி நாராயணி நமசூரிய நமசூரிய நமது வீடு தந்தையே. இது பெரிய பிரமாதமாக தாட்சாயினி சுரூபத்திலிருந்து என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காங்க என்ன என்ற அந்த ஆயி என்ற பெருமை, ஆயி சின்ன ஆயி பெரிய ஆயி அங்காயி அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி பூங்காவனத்தம்மா என்ற சுரூபத்தை இந்த பிடி சாலையை பெரிய பிரமாதமாக சொல்கிறோம். இதை இந்த வனசரத்தை கும்பிடப்பட்டவர்கள் அனைவரும் இந்த அம்மையினுடைய நிகரை கண்டு மகிழுங்கள். இப்போ அடுத்ததாக இந்த அம்மையார் அந்த பிரம்மகோபா தீர்த்தத்திலே பகவான் நாராயணமூர்த்தி தன் தங்கையை கொண்டு வந்து குளிப்பாட்டினார். தன் தங்கை கையை பிடிச்சி ஏந்தி வந்து அந்த குளத்திலே குளிக்கும்போது அந்த பிரம்ம கபாலம் இந்த அம்மையாரை விட்டவுடன் பல தேவதைகளும் வந்து அதே இந்த அம்மையை புகழ்ந்து பாடி வணங்கு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி பார்த்தோம். அடுத்ததாக இந்த பிரம்ம கபாலம் இல்லையிலேயே ஆடிக்கொண்டிருக்கும் பெருமானை தேடி கொண்டு ஓடுகிறது. அங்கே தேடிக்கொண்டு ஓடுகிற போது பெருமான் என்ன பண்ணுகிறார், அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆடிக்கொண்டிருக்கும் காட்சியிலே இங்கே போய் கொண்டு இதை பார்க்கிறார். அதற்கு மறுபடியும் ஒரு சுரூபத்தை கொடுத்து அப்படி என்று இவர் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த சுரூபத்தை கொண்டு வந்து மறுபடியும் மயான கரைக்கு ஓடி வந்து விட்டது. இது பாருங்கள், மயான கரைக்கு விட்டது. பகவான் தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த திருக்காட்சி எத்தனை வடிவங்கள் அம்பல பிறகு. ஏன்னா இவர் ஆடுற காட்சியை விட்டா இது பிடிக்க முடியுமா? ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சுரூபத்தை கொடுத்து மறுபடியும் சுடலைக்கு அமைச்சிட்டாரு. மறுபடியும் சுடலைக்கு வந்திருக்குது. சுடலை வந்து என்ன செய்வது என்று பார்ப்போம். ஓம்டி ஆதிசக்தியின் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறது. என்ன செய்வது சுவாமி, இது மறுபடியும் வந்து சுடலை வனத்திலே வந்து நிற்கிறதே என்று இந்த அம்பாள் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆகி என்றாலும் நீ தானமா, தாய் என்றால் நீதானமா என்று சொல்ல பெறப்பட்ட போது பகவான் இந்த சுடலை வனத்திலே நிற்கும்போது அன்றைக்கு அமாவாசை. அந்த அமாவாசை அன்றைக்கு தன் பெருமானாகப்பட்ட உலகத்தை ஆடப்பட்ட பெருமான் ஹரிகிரி நாராயணமூர்த்தி பகவான் இந்த அம்மையாரிடம் என்ன சொல்கிறார், தங்கையே இந்த பிரம்மகபாலம் உன்னை தூக்கி கொண்டு வருகிறது. இந்த பிரம்மகபாலத்துக்கு உன்னை மறுபடியும் வந்துவிட்டது. இன்றைக்கு அமாவாசை. இந்த ஊர் மக்களிடம் போய் 64 விதமான பயிர்களை தயார் பண்ணி கொண்டு வந்து அதற்கு 3 உருண்டை சுற்று, ஒரு உருண்டை இந்த பிரம்மகபாலத்துக்கு போடு, ஒரு உருண்டை அதை கையில் இருக்க பூதகணத்துக்கு போடு, ஒரு உருண்டை பேபி சாதுகளுக்கு போடு என்று சொல்லி இந்த அம்மையாரை கேட்டார். இந்த அம்மையார் அது மாதிரி மக்களிடம் போய் 64 விதமான பயிர்களை கொண்டு வந்து அதற்கு ஒரு பெரிய பானையிலே பொங்கல் மாதிரி வைத்து 3 உருண்டையை சுருட்டி வைக்கிறார். சுடரை தேடி கொண்டு பகவான் ஓடி வருகிறார். ஓடி வந்தவுடன் முதல் உருண்டையை தூக்கி போடுகிறார். இந்த பிரம்மகபாலம் இந்த உருண்டையை பிடித்து கொண்டது. மறு உருண்டையை பூதகணம் பிடித்து கொண்டது. மறு உருண்டையை பேய் பிசாசுகள் பிடித்து கொண்டு இதை உண்டு கொண்டிருக்கும் போது பகவான் நாராயணமூர்த்தி இதை அம்மையார் பக்கத்தில் மறைந்து நின்று இந்த காட்சியை சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த அம்மையார் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரம்மகபாலம் இந்த பகவானுடைய தின்று முடிந்தவுடன் மறுபடியும் இது என்ன செய்வது அப்படி என்று பிடிக்கும்போது இந்த பிரம்மகபாலம் இந்த உருண்டையை போடும்போது இந்த அம்மையாருக்கு போட்ட அன்னத்தை வாங்கி உண்ணு கொண்டிருக்கும் நேரத்திலே உருண்டை உணவு ஆகிவிட்டவுடன் இந்த உருளை போட்ட பிரம்மகபாலம் அதை பிடித்தவுடன் நம்மளை விட்டால் போதும் என்று பகவான் மறுபடியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இது என்ன மலை என்று பார்க்கிறார். இது என்ன மலை இந்த மலை என்று பார்க்கும்போது இது அக்னி மலை அல்லவா? சரி, இந்த அக்னி மலையிலே போய் நாம் மறைந்து கொள்வோம் என்று அந்த மலையிலே போய் மறையும் போது இந்த சுரூபம் எடுத்து விட்டார். இதுதான் அண்ணாமலையார். பித்தனாகி தோடம் ஓடி கொண்டு போனவர் அந்த திருவுகபாலம் தன்னை விட்டது என்று மறுசுரூபத்திலே திருவண்ணாமலை அக்னி மலையிலே இறங்கி மறைந்து இந்த திருக்காட்சியை என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாருங்கள், அண்ணாமலை யார் என்று உருவஸ்வரம் அக்னி உருவத்தில் எப்படி உருவானார் என்பதை இந்த தெளிவாக சேனலிலே இதை காட்டுகிறோம். அக்னி சரத்திலே உருவான பெருமான் அண்ணாமலையார் என்று சுரூபத்தை பெரிய திருமையாக இந்த பிடிப்பு சேனலில் சொல்லுகிறோம். இது அண்ணாமலையார் அடுத்து உருவம் எடுத்திருக்கிறார். எடுத்தவுடன் இந்த அம்பாள் இந்த பிரம்மகபாலம் தின்றவுடன்
அந்த பிரம்மகபாலத்தை, பெண்ணே இந்த பிரம்மகபாலத்தை நீதான் இருக்க வேண்டும், நீதான் அம்மா. ஆயி என்றால் நீதானம்மா, பெரியாயி என்றாலும் நீதானம்மா, சின்னாயி என்றாலும் நீதானம்மா, நீ அங்காயி என்றாலும் நீதானம்மா, நீ அங்காளம் என்றாலும் நீதானம்மா, நீ அங்காட வரமேல்பரி நீதானம்மா, நீ பூங்காவனத்தம்மன் நீதானம்மா. ஏழு ரூபம் கொண்டாய் அந்த பிரம்ம கபாலத்தை கண்டாய், அதன் தலை மீது கால் வைத்து அந்த நிகரை நீந்து ஆயிரம் புகழாய் நொறுக்கம்மா நொறுக்கம்மா என்று சொல்லுகின்றார். ஆயி என்றவள் உருவாகி ஆகாயம் பூமியாய் நின்று இந்த பிரம்மகபாலத்தை உடைக்கின்றார் உடைக்கின்றார். ஆயி என்றும் பெரியாய் என்றும் அங்காய் என்றும் உலகத்திலே சுரூபமாய் நின்று கொண்டிருக்கும் இந்த காட்சியை பாருங்கள். இவதான் ஆயி பெரியாயி அங்காய் என்று சொல்லுவோம். ஏழு சுரூபமாய் நின்ற இந்த பெருமையும் ஆகாயம் பூமியுமாய் நின்று இந்த பிரம்மகபாலத்தை உடைத்தால், இந்த பிரம்மகபாலம் உடைத்தவுடன் ஆயிரம் துக்களாகி நொறுங்கி அந்த சராசரம் கத்துகிறது. அந்த சராசரம் இந்த கத்தலை கேட்டு அதிர்ந்து நிற்கின்றார்கள். இப்பேற்பட்ட சுரூபம் என்ன என்று ஆகாயத்திலும் தேவரும் மூவர்களும் அந்த சராசரம் வாழும் ஜீவராசிகளும் அனைத்தும் பார்க்கிறது. அடுத்த காட்சியை பார்ப்போம். இதை பார்த்தீர்கள். ஓம் டி ஆதி கடைசி கட்டமாக என்ன செய்கிறார்கள் பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே நமஸ்தே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.